ஜெயிச்சிட்டாரு, எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாரு. எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாரு இல்லைங்களா? ஆமாம். ஆ, அதுக்கப்புறம் அங்கேருந்து வரும்போது நீங்கள் கூட வந்தீங்களா? இல்லை, அவர் அமெரிக்காலேருந்து உடல்நலம் தேர்னதுக்கப்புறம் நீங்கள் அவரோடய வந்தீங்களா? இல்லை இல்லை, ஆ அவர் அங்கே இருக்கார். ஆ நான் என்ன இன்னொருக்கு ஆப்ரேஷன் பண்ணியெல்லாம் ஆகணும். ஆகணும். கண்டிப்பாங்க. நான் கொண்டு வரும்போது ஆப்ரேஷன் நடக்கலை. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அவங்க அண்ணன் மகள் லீலாவதி, அவங்க கிட்னி மேட்ச் ஆகுதுன்னு அது பார்க்கணும், எந்த கிட்னி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். அதாவது புரட்சி தலைவருடைய அண்ணனுடைய மகள் லீலாவதி மகளே, அவருடைய நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. சக்கரபாணி இருக்கார் அவருடைய மகள். சரி, அது எல்லாம் சரியாச்சு. நான் வந்து நான் இதுக்காக வந்து அதுக்குள்ளே அவர் நல்லா ஆகிட்டார், பெட்டர் ஆகிட்டார். ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டார். ஓ, அது நல்ல உடம்பு நல்லா தயாராகிடுச்சு. மென்டல் கிளாரிட்டி எல்லாம் சரியாக வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்து கடைசியில் 3வது முறை அவர் இங்கே முதலமைச்சராக வந்தார். அதற்கு பிறகு இதோட நான் இந்த லாஸ்ட் தேர்தலோட நான் முடிச்சிடுறேன். சரி, எம்ஜிஆருடைய இது அவ்வளோதான். ஆமாங்க. இதில் என்ன ஆயிடுச்செல்லாம் முடிஞ்சுது. திடீர்னு வந்து மேல் சபையை கலைப்பதுன்னு அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். ஓ, சரிங்க. தலைவர் அப்போ மாப்போசி அவருடைய தலைவராக இருந்தார். ஸோ மேல் சபை கலைக்கப்பட்டது. நான் எம்எல்சியாக வந்திருக்கேன். ஓ, ஆரம் வீரப்பன் எம்எல்சியாக வந்திருக்கேன். சரிங்க. ஆனால் ஆரம் வீரப்பன் நியமன எம்எல்சி. ஓ, நான் வந்து பட்டதாரிகள் மூலமாக ஜெயிச்சு வந்த எம்எல்சி. புரியுது உங்களுக்கு? சரிங்க. ஆனால் எல்லா 63 எம்எல்சி இருக்காங்க. மேல் சபை கலைக்கப்பட்டது. ஓ, கலைக்கப்படுவதுன்னு முடிவிட்டாங்க. இதுக்கு இடையில்